கொடுங்க சார். எஸ் சார். ஐயா நீங்க ஐயா? நான் அரெஸ்ட் பண்ணி போற முடியா? ஐயா பேசுறேன். யாரையா கொலை அடிக்கணும்? சார் இவங்க உங்ககிட்ட பேசிட்டு இருந்தானே அவன் தான் சார். சீட்டு கொடுங்க சார். இன்ஸ்பெக்டர் சார். உங்களுக்கு நான் உனக்கு விடுவேன். வாய் விட்டு டேப்பேடா. உங்களை யாரா கட்டி போடுது? வாங்க வாங்க. வாய் திறந்து வாங்க. சாரி சொல்றேன். வாங்க ஓடி வாங்க. ஏமா இது வாங்கிக்கோமா அது சொல்லி தரேன் என் கையில வாங்கிக்கோமா என் கையில வாங்கி நீ கொடுத்து வச்சுக்கணுமா நம்பிக்கணுமா தரமானது உன் கழுத்துக்காகவே செஞ்சாம இருக்குமா அடி திருட்ல கூட்டு வந்தா முதல்ல வாங்கினா இப்ப விதுனா விட்டா ஓட நம்மளுக்கு அவங்க சீக்கிரம் கூப்பிடுறாங்க. போலீஸ் வாங்கடா வாங்கடா. ஆமா மச்சுடா நீ பூஜை நெட்டை ஃபோன் போடா. நான் அப்பவே சொன்னேன் இந்த பைத்தியக்காரங்கள நம்பாதேன்னு. ஏப்பா உங்க சாவகாசமே வேணாம். கொள்ளை அடிச்சு மாட்டினாலும் பரவாயில்ல. ஒரு மூக்குத்தி கூட திருடல அதுக்குள்ள போலீஸ் வந்துச்சு. அவன் போலீஸ் போன் பண்ணா எனக்கு எப்படி தெரியும்? அவனா பண்ணா பின்ன நானா பண்ணேன்? டேய் வாடா. பாண்டி என்ன நான் சொல்றதை கேட்டு அப்புறமா நீ முடிவு எடுத்துக்கோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. அதுக்கு நீங்க 2 பேர் கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது மிஸ் ஆகாது. லைஃப் டைம் செட்டில்மெண்ட். நம்ம ஒரு பேங்கை கொள்ளடிக்க போறோம். இது பேங்கா? உங்களை வச்சுக்கிட்டு ஒரு பவர் பேங்க் கூட திருட முடியாது. இதுல பேங்க் வேற. தயவு செய்து நான் வந்ததும் மறந்துருங்க. உங்ககிட்ட உதவி கேட்டதும் மறந்துருங்க. போலீஸ் பாண்டி 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 அவ நல்ல படிச்சவடா. எங்கேயா போய் நல்லா இருக்கட்டும். நல்ல இடமா நல்ல பையனா அது போதும். ஏதோ நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம். அந்த பேங்க் பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே அது கொஞ்சம் சொல்லுங்க. மனுஷங்க ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன். சொல்லுங்க. ஏப்பா நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்வு அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது வாங்க பேங்க கொள்ளடிக்குதாமா? வாவ் பேங்கா? எஸ் வாவ் பேங்க். தி வேர்ல்ட் ஓரியண்டல் வெல்த் பேங்க். அந்த பேங்கோட மேனேஜர் தர்ம எங்களுக்கு பழக்கமானா. வாவ் பேங்கே கொள்ளடிக்கலாம்னு தர்ம ஒரு பிளான் சொன்னான். அதுக்கான மேப்பையும் அவனே எங்களுக்கு போட்டு தந்தான். நாங்களும் கொள்ளடிக்க பேங்க் லாக்கர் வரைக்கும் போயிட்டோம். ஆனா கடைசியா தான் எங்களுக்கு தெரிஞ்சது தர்ம ஒரு துரோகின்னு. எங்களை கொள்ளடிக்க அங்க வர சொல்லிட்டு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து அவன் நல்ல பேர் வாங்கிக்கிட்டான். ஆனா இன்னைக்கு அவன் பேங்க்ல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டான். நாங்க ஜெயிலுக்கு போயிட்டோம். ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல 15 வருஷம் எங்களை ஜெயில வச்சு போலீஸ் கொடுத்த டார்ச்சர் தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. இவன் இருக்கானே பயத்திலே குடிகாரன் ஆயிட்டான். ஓ இவன் போலீஸ்காரங்க அடிச்சு அடிச்சு அவன் 2 காதும் கேட்காத மாதிரி ஆக்கிட்டாங்க. இவனை பாரு அழகு இதை போட்டிருக்கான்னு நினைச்சீங்களா? இரும்பு தடியாரு இவன் தலையில அடிச்சு அடிச்சு காயப்பட்டதால இவன் மறதிக்கே ஆளாயிட்டான். இதுல டாப் நான் தான். இந்த சைரன் சத்தம் கேட்டா போலீஸாவே மாறன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒண்ணு அப்படி தெரியும். நாங்க ஜெயில இருந்து வந்த அப்புறம் அந்த பேங்கை கொள்ளடிக்க எவ்வளவு ட்ரை பண்ணோம். ஆனா அதுக்கு எங்க வயசு உடம்பு ஒத்துழைக்கல. பேங்க் இப்ப அங்கேயே தான் இருக்கு. அந்த பேங்கை கொள்ளடிக்க போட்ட பிளான் இன்னும் எங்க கிட்ட தான் இருக்கு. நீங்க மட்டும் எங்களோட சேர்ந்தீங்கன்னா நிச்சயமா ஜெயிச்சிடலாம். என்ன சொல்றீங்க?